ஹாய்! அடுத்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோதண்டராமன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கோயில் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தனுஷ்கோடி போகிற வழியில் இருக்குது. இது வந்து மன்னார் வளைகுடா, அதுக்கப்புறம் வங்காள விரிகுடா 2 கடலுக்கு நடுவில் இருக்குது இந்த கோவில். இது பார்த்திங்கன்னா கடலுக்கு நடுவில் தான் ரோடே போகும். ஆனால் அலைலாம் அவ்வளோவா பெருசாக இருக்காது, அமைதியாக தான் இருக்கும். கோவில் போகிற வழியில் குழந்தைங்களே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தாங்க. 2 பக்கமும் தண்ணி, நடுவில் ரோடுன்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நிறைய ட்ரிப் வந்திருக்கேன். இந்த ராமேஸ்வரம் வரும்போதெல்லாம். இதுதான் கோவில். கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் தான். பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் நடத்தினதுனால இது பேர் கோதண்டராமன் கோவில்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. இதான் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கு. மேலே ஏறி போனோடனே சாமி இருப்பாங்க. சாமிலாம் கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்துட்டு ராமர் வந்து கல் போட்ட இடம்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வச்சுருக்காங்க. அங்கே போய் குழந்தைங்க வரைக்கும் நாங்களாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். குழந்தைங்க வரைக்கும் கூட்டிகிட்டு போய் காட்டலான்னு சொல்லிட்டு அண்ணா வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 20 ருபீஸ் அந்த கல் பார்க்குறதுக்கு. கடற்கரை கிட்ட இருக்கும். இந்த மாதிரி செட் பண்ணி உள்ளே போய் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்லிப்பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் போய் உள்ளே போய் பார்க்கணும். அந்த படத்துலேயே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கோவில். பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல அந்த இடம்லாம். கடலுக்கு நடுவில் ஒரு கோவில் மாதிரி இருக்கும், ஒரு தீவில். வெறும் கோவில் மட்டும்தான் இருக்கும், அதை சுற்றி எதுவும் இருக்காது அவ்வளோவா. கடைங்களுமே வந்து ஜூஸ் கடை, இளநீர், சோடா இந்த மாதிரி கொஞ்சம் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி கடைங்க தான் இருக்கும். இது வந்து பாருங்கள் எவ்வளோ அந்த கொக்கா நாரையாக தெரியல. அது பசங்களாம் அதை பார்த்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே இதை முடிச்சுட்டு தனுஷ்கோடி போகலான்னு சொல்லிட்டு பிளானு. அடுத்து வர வ்ளாகில் பாருங்கள் தனுஷ்கோடியில் போய் பசங்க என்னெல்லாம் ஆட்டம் போட்டாங்கன்னு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஏதோ கதை சொன்னார் அந்த டைமில். என்ன கதை சொன்னார்னு இப்போ மறந்துடுச்சு. நான் அவரை கலாய்ச்சிட்டு இருந்தேன் அந்த கதை சொல்லிகிட்டு இருக்கும் போது. இங்கேருந்து பார்த்தா ஏதோ தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னார். என்னன்னு சரியாக தெரியல. அதோடு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பார்க்கிங்கில் வண்டி போட்டிருந்தோம். பார்க்கிங் தாங்க தொல்லை கோயிலுங்களுக்கு போனால். அதோட காரை பார்க்கிங்கில் இருந்து எடுத்துகிட்டு தனுஷ்கோடிக்கு கிளம்பிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.